வேலணை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே அண்மை காலமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம். அது தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக எமது பிரதேசத்திலே அண்மை காலமாக சமூக மட்டங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது காணியை அபகரித்தல், காணி சுவீகரித்தல், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றன இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் ஏற்பட்டு வருகின்றது. எதிர்வரும் நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடங்கள் அகற்றப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகும். எனவே இதனை கருத்தில் கொண்டு சட்டங்களை மதித்து நடக்குமாறு உங்களை நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். மற்றும் ஒரு செய்தி. வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் எந்த ஒரு தரப்பினரும் கட்டடங்களை நிர்மாணிக்கும் போது பிரதேச சபையின் சட்ட விதிமுறைக்கு ஏற்ப அனுமதியை பெற்று கட்டடங்களை நிர்மாணிக்க வேண்டும் என தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது அண்மை காலமாக பிரதேச சபையின் ஆளுகைக்குள் பல்வேறு கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இதில் பல முறையான அனுமதி பெற்று நிர்மாண வேலைகள் முன்னெடுக்கப்படவில்லை என தகவல்களும் உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறு முறையான அனுமதி பெறாது நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடங்கள் சட்டமுறையற்ற கட்டுமானங்கள் ஒன்றே கருத்தில் கொள்ளப்படும். அத்துடன் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படும் கட்டுமானங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பிரதேச சபை தீர்மானித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே 1987 ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் மாற்றம், 1978ஆம் ஆண்டு 41ஆம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலணை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே அண்மை காலமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம். அது தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக எமது பிரதேசத்திலே அண்மை காலமாக சமூக மட்டங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது காணியை அபகரித்தல், காணி சுவீகரித்தல், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றன இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் ஏற்பட்டு வருகின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டம் மற்றும் 1978ஆம் ஆண்டின் 41ஆம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்தின் கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் வேலணை பிரதேச சபையிலே அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும். அந்த வகையிலே முதலாவதாக நீங்கள் வேலணை பிரதேச சபையில கட்டட அனுமதிக்கான பத்திரத்தினை முதற்கட்டமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது விடயம் அமைவு சான்றிதழ் அல்லது கால நீடிப்பு அனுமதியினை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். மூன்றாவது விடயம் காணி உப பிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நாலாவது விடயம் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான ஆவணங்களினை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்தல் வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த அனுமதிகளை நீங்கள் பெறாத நீங்கள் கட்டடங்களை அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்வரும் நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடங்கள் அகற்றப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகும். எனவே இதனை கருத்தில் கொண்டு சட்டங்களை மதித்து நடக்குமாறு உங்களை நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.